என்னாச்சு? காலங்காத்தால வர்றப்பவே இப்படி டென்ஷனா வந்து உட்கார்ந்திருக்க? என்னடி? ரொம்ப நாளா ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு சொன்னேன்ல. ஆமா, என்ன வழியில ஏதோ உன்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தானா? அப்புறம் உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டான். வந்துச்சு பாரு கோவம். ரோடுன்னு கூட பாக்காம பல்லார்னு ஒண்ணு வெச்ச. என்னடி ஏன்னு கேக்குற? இங்க பாரு, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசல. அதே நேரத்துல உன்கிட்ட அவன் தப்பாவும் நடந்துக்கல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஏண்டி நீ அவன் அறையணும்? எனக்கு பிடிக்கல, இனிமே என் பின்னாடி வராதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டியதானே? அதான் மீறி அவன் பின்னாடி வந்திருந்தானா நீ அரைஞ்சிருந்தா ஒரு நியாயம் இருக்கு. இங்க பாருடி, இந்த காலத்துல யாருமே லெட்டர் குடுக்கறது இல்ல. அவனே பாவம் 90s கிட்ஸ் போலடி லெட்டர் எடுத்துட்டு வந்து ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அவனை போய் நீ அடிச்சிருக்க பாரு. என்னடி நீயும் அப்படியே சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? இல்லடி, தேவையில்லாம எதுக்கு அடிச்சனுதான். அவனே நடுரோடுன்னு கூட பாக்காம என்கிட்ட லெட்டர் கொடுப்பான். நான் அவன் அடிச்சது தப்புன்னு சொல்றியா? இங்க பாரு ஆனந்தி, கோவப்படாத. சரி, நான் ஒண்ணு சொல்லவா? அந்த வீரபத்ரன் தப்பானவன் தான். ஆனா அதுக்காக எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவன் நினைச்சிட்டு இருக்காத. இது உன்னோட தேவையில்லாத கற்பனை ஆனந்தி. இங்க பாரு, அவன் ஏதோ லெட்டர் கொடுத்தான், நீ அவனை அடிச்சிட்ட. சரிடி, அதை விடு. அடுத்து நீ வாழ்க்கையில என்ன செய்யலாம்னு இருக்க? அப்படின்னா ஆனந்தி, உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஓகே. ஆனா காலம் முழுக்க இப்படி இருந்துட முடியாதுல்ல. உனக்குன்னு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குல்லடி. அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க? சொல்ல ஆனந்தி. அப்படின்னா உனக்கு இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நீ நினைச்ச மாதிரி இந்த வீரபத்ரனை வேணான்னு உதறி விட்டுட்டு நீ வந்துட்ட. இதுக்கப்புறமும் காலம் முழுக்க இப்படியே தனியா இருந்துட முடியுமா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமாடி? அத பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கன்னு தான் கேக்குறேன். மத்தாயே, இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசுறியா? நான் உன்னோட வாழ்க்கைய பத்தி பேசுறேன். ஆள விடு சாமி. நான் ஒரு தடவை கல்யாணம் பண்ணியே பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல எனக்கு இன்னொரு தடவை கல்யாணம் பண்றதை பத்தி யோசி